வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். ஹிஸ்டரி வாஸ் கிரியேட்டட் கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு அப்புறமா the Indian women's cricket team lifted the World Cup for 2025. நாரி சக்தி பெண்களுக்கே இது ஒரு மிகப்பெரிய பெருமை. ஏன்னா எத்தனையோ பெண்கள் கனவு காண்டுட்டு இருந்திருப்பாங்க, நம்மளும் இந்த விளையாட்டெல்லாம் விளையாட முடியுமா, வீட்டுல விடுவாங்களா, நம்மளுடைய ஹெல்த் அலோவ் பண்ணுமா, ஃபிட்னஸ் அலோவ் பண்ணுமா. ஆனா அதையெல்லாம் மீறி இந்த பெண்மணிகள் அதை சாதிச்சிட்டாங்க. இது பாரத் மாதாக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா அதே சமயத்துல தமிழ்நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? இப்போ அதை பத்தி தான் நான் ஒரு பதிவு போட போறேன். சமீபத்துல, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 3 நபர்கள் ஒரு 19 வயது காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஏரியாவுக்கு பின்புறத்துல கற்பழிச்சு அங்கேயே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, யாருக்குமே தெரியாது. அப்கோர்ஸ் தமிழ்நாட்டு காவல்துறை 7 தனிப்படை அமைச்சு அவங்கள தேடுறதுக்கு எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கேட்கறதெல்லாம் மறுபடியும் ஒரே கேள்விதாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? பெண்களுக்கு சுத்தமா இங்க பாதுகாப்பு இல்லைங்கிறது 100% ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா இது இன்னைக்கு நேத்திக்கு அப்படியே ஒரு ஒன் ஆஃப் சம்பவம் கிடையாது. தினம் நம்ம படிக்கிறது பார்க்கறதெல்லாம் இங்க ஒரு பாலியல், அங்க ஒரு பலாத்காரம், இங்க ஒரு கற்பழிப்பு, அங்க ஒரு செயின் திருட்டு, and everything is happening to women and girls, young girls. So what is going on? ஏன் இதை கட்டுப்படுத்த முடியல? அதாவது ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க 7 படம் அமைக்கிறோம், 8 படம் அமைக்கிறோம், 15 படம் அமைக்கிறோம், கொண்டு போய் தேடுறோம், எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் சொல்றது வேற. எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கே, இதுக்கெல்லாம் என்ன பதில்? Has any closure been found? ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதுக்குண்டான தண்டனைகள் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கா? இதுதான் என்னோட முதல் கேள்வி. 2வது, இப்பதான் சமீபத்துல குனியமுத்தூர்ல 7 பசங்க ஒரு 17 வயசு பொண்ணை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. அவங்கள பிடிச்சு ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சாச்சு அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. நான் கேட்கறது திரும்ப இதுதாங்க, இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கே, அதுக்கெல்லாம் என்ன பதில்? ஏன் லா அண்ட் ஆர்டர், அகைன் நான் சொல்ற மாதிரி, why is law and order in the pits in தமிழ்நாடு? திரும்பி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். இந்த பெண்களுடைய பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கணுமா? இதுதான் திராவிடியன் மாடலா? என்னங்க இது? ஏன்னா அக்கா கனிமொழி வந்துருவாங்களே, ஏதாவது ஒரு பிரச்சனை, அதுவும் பாக்ஸோன்னா அவங்களுக்கு உடனே கை துருன்னு வந்துரும், ட்வீட் போட்டுருவாங்க. இப்ப நான் சொன்னது பாக்ஸோ தான். இந்த 17 வயசு பொண்ணை கேங் ரேப் பண்ணது. அக்கா கனிமொழி என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன வலியுறுத்தி இருக்காங்க? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல இப்ப நடந்த இந்த 19 வயசு பொண்ணோடைய இந்த கற்பழிப்பை பத்தி அக்கா கனிமொழி ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா? ஏன்னா அவங்க தானே பெண் உரிமையுடைய பாதுகாவலர். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்திய நாட்டுக்கே அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப அக்கா கனிமொழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவுமே கேட்க மாட்டீங்களா? மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டை நான் இப்படி மாத்திடுறேன், அப்படி மாத்திடுறேன், தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, பெஸ்ட் ஸ்டேட் இந்த கண்ட்ரி தமிழ்நாடு தான் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. இதுதான் அந்த பெஸ்ட் ஸ்டேட்டுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டா? எப்ப பாருங்க, அதாவது இப்ப இது மாத கணக்கு எல்லாம் போய் வாரக்கணக்கு, நாள் கணக்குல இந்த மாதிரி அங்கங்க இந்த மாதிரி சம்பவங்கள் ரொம்ப ரேம்பெண்டா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. தட் இஸ் வாட் இஸ் வரியிங் மீ. ஏன்னா ஒன் ஆஃப் சம்பவம் நடந்துச்சு, அதுக்கு கல்பிரிட் வாஸ் ஃபவுண்ட், அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகி இந்த சம்பவங்கள்லாம் நடக்காம இருந்தா பரவாயில்ல. ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கு அடுத்தது 2 சம்பவம் நடக்குது, அதுக்கு அடுத்தது 3 சம்பவம். இட்ஸ் மல்டிப்ளையிங் இன் நம்பர். குறையற மாதிரியே எனக்கு தெரியல. அப்போ வேர் இஸ் த சேஃப்டி ஃபார் அ உமன் ஆர் கேர்ள் சைல்டு இன் தமிழ்நாடு? நிஜமாவே இது பயமா இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சரே, நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். பிகாஸ் அகேன் அண்ட் அகேன் லா அண்ட் ஆர்டர் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அந்த இலாக்கா நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க, நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்க. இட் கம்ஸ் அண்டர் யுவர் ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப நீங்க தானே இதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். சரி, நீங்க பல வேலைகள்ல பிஸியா இருப்பீங்கன்னா மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர் இருக்காரே,
யங்ஸ்டர்ஸ் யூத் ஐகான் அப்படின்னு தானே அவரை எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யங் கேர்ள்ஸ்க்கு தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை பத்தி மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாமே. திரும்பி திரும்பி நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிருவோம், உள்ள தள்ளிடுவோம், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருவோம், இந்த பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம், இந்த பிரசன்ட் கண்டினியூஸ்லயே தான் போயிட்டே இருக்கு. பண்ணிட்டோம், தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு க்ளோஷர் எதுக்குமே வந்த மாதிரி எனக்கு தெரியல. பர்சனல் கிரட்ஜஸ், பர்சனல் ஈகோ இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு சேஃப்டி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் காவல்துறையோட ஃபர்ஸ்ட் அஜெண்டாவா இருக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். யூடியூபர்ஸ் த்ரெட்டன் பண்றது, அவங்கள மிரட்டி அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வெளியே விடுறது, இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நிறைய டைம் இருக்கு. எலெக்ஷனுக்கு 6 மாசம் டைம் இருக்கு. ஆனா இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு. ஐ சின்சியர்லி ரிக்வெஸ்ட் தி போலீஸ் ஃபோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ப்ளீஸ் தயவு செய்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல 8 மணி என்ன 10 மணிக்கு மேல கூட ஒரு பொண்ணால தனிப்பட்ட முறையில நடந்து போக முடியும் ஃப்ரீயா அப்படிங்கிற தைரியம் எல்லாம் இப்போ போயிடுச்சு. தமிழ்நாட்டு காவல்துறை தி பெஸ்ட் அப்படிங்கறத நம்புறதுல நானும் மூர்த்தி. இன்னும் அதை நான் ரொம்ப ஆணித்தனமா நம்பிக்கிட்டு இருக்கேன். என் நம்பிக்கை வீண் போக கூடாது. ப்ளீஸ் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. மக்களே உஷாரா இருந்துக்கோங்க. 2026 உஷாரா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.